ஹாய் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி ஒரு வழியாக விஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜயும் தாத்தா அவங்க சித்தி எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. சித்தப்பா அந்த டயத்தில் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, பாப்பா கூப்பிட்டு போயிட்டு ரூம் எல்லாம் சுற்றி காமிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களோட டாய்ஸ் எல்லாம் காமிச்சிக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்ணுறாங்க, இதுதான் எங்கள் அம்மாவோட திங்ஸ்ன்னு அவங்களோட புடவை எல்லாத்தையும் காமிக்கும் போது ஒரு மாதிரி காவேரியே ஃபீலிங் ஆகிடுறாங்க. அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி விஜயை பார்த்து கேட்குறாங்க, ஏன் இதெல்லாம் இன்னும் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது விஜய் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, இதெல்லாம் ஒன்று தானே காவேரி, இதை பார்த்தும் கூடமா உனக்கு ஞாபகம் வரலன்ற மாதிரி ஏக்கமாக அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. அப்புறம் வெளியில் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க அவங்க இல்லைன்னா என்ன, அவங்களோட நினைவுகளாக நான் வச்சுருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து சாரதா வந்து பாட்டி இறந்த துக்கத்தை வந்து தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அப்போ தாத்தாவும் மன்னிப்பு கேட்குறாரு, நான் இதெல்லாம் வேணும்னுக்கே பண்ணல, மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கேட்கும்போது அப்போ சாரதா வந்து விடுங்க, என்னமோ கெட்ட நேரம் நடந்துருச்சு, இப்போ தான் ஒன்று சேர்ந்துட்டோம்ல, விட்டுருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட உட்காரும் போது பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா வந்துடுறாரு. விஜயோட சித்தப்பா வந்து ஒரு மாதிரி சாரதாவை பார்த்து ஏதோ ஒரு கோவமாக பேசுகிற மாதிரியே சாரதாவும் காவேரியும் பார்த்து பேசுகிறாரு. அப்புறம் என்ன ஆகுது, எல்லோரும் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்போது விஜய் வந்து காவேரிக்கு பிடிச்ச பலகாரம்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவங்க என்ன ஆகுது, சாப்பிட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது சாப்பிட்டு எப்போ சாப்பிட்டேனே தெரில, எனக்கு ஞாபகமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ விஜய் வந்து பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாரு, இவங்களுக்கு பலகாரம் சுட்டு கொடுத்தது, 2 பேரும் சாப்பிட்டது, இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லும் போது, அப்போது உங்கள் குக்கு நல்லா சமைச்சிருக்காங்கன்னு காவேரி சொல்லுவாங்க. அப்போ பாப்பா சொல்லும், இது எங்கள் குக்கு சமைக்கல, என்னோடய அப்பா தான் சமைச்சார் அப்படின்னோடனே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சித்தப்பா என்ன பண்ணுவார், அவர் வந்து காவேரியை மறுபடியும் உள்ளே சேர்க்காமல் ஏதாவது திட்டம் பண்ணுவார்? அவங்களோட கருத்துக்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.